அட ஏண்டா டேய், கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். ஆமாங்க, பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. போற ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு, பிக் பாஸ் ஷோக்கு ஒரு கும்பிடு, ஒரு விஜய் டிவிக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லி போட்டு ஒதுங்கான்னு பார்த்தா முடிஞ்ச பாடு இல்ல. அந்த வன்மம் 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 அந்த வன்மம் இன்னும் கண்டினியூட்டியா தொடருது. அதுக்கு காரணம் யாரு காரணம் கருத்தா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஒரு பக்கம் மாயாவும் இன்னொரு பக்கம் நம்ம ஆண்டவர் தான் முன்னாடி வந்து 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 போறாங்க. என்னன்னு தெரியலையா, கிட்டத்தட்ட இப்ப மாயா போட்ட ஒரு ட்விட்ல தான் இவ்வளவு பெரிய பூகமா வெடிச்சிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட சொன்ன வார்த்தை நிறைவேற்றிட்டாரு. 1000 வளாவை போட்டு 10,000 வளாவை போட்டு சும்மா வெறித்தனமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அர்ச்சனாவோட வெற்றியை. அது இன்னொரு பக்கம் இருக்க நம்ம அர்ச்சனா வந்து அனாதாசிரமங்கள்லாம் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சூப்பரா தான் இருக்கு. அது நம்ம எப்ப போல நீட்டி வளவள கொலகொலன்னு சொல்லி ஒரு பெரிய லென்த்தான வசனத்தை போட்டு ட்விட்டரே அளவு விட்டுருக்காங்க நம்ம பூர்ணிமா. அது மட்டும் இல்லாம பிராவோ ஐஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன் பயங்கரமா தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் பயங்கரமான சுவாரஸ்யமா நடந்துட்டு இருக்கு வெளியில. அதை பத்தி ஃபுல்லா ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபுல்லா இன்னைக்கு அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் வீட்டு விட்டு வெளியே வந்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 வாழா வெடியை வச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாரு அர்ச்சனாவோட வெற்றிக்காக. ஆனா அதுவும் பொறுக்காத சரியா வீடியோ கிளிப்ஸ் சரியா விடல. அதுக்கு பயங்கர மீம்ஸ் போட்டு அதுவே கண்டென்ட் எல்லாம் சோசியல் மீடியாலாம் பயங்கரமா டெவலப் ஆகி பயங்கரமா தீப்புரி மாதிரி பரவிக்குச்சு. அதுக்கப்புறம் ஏன்டா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீட்டா இதுக்காண்டி செட்டிங்கை போட்டு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு ட்ரெஸ்ஸிங்கை போட்டுட்டு மரண மாச கார்ல அப்படி கூலிங் கிளாஸ் வச்சு இறங்கி தரமான சம்பவம் செஞ்சுட்டாரு நம்ம. கிட்டத்தட்ட வீடியோ போடுறதுக்காண்டி வீடியோ சோசியல் மீடியால அப்லோட் பண்றதுக்காண்டி பல பேர் திருச்சில சும்மா கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்காண்டி விஷ்ணு பண்ண ஒரு தரமான சம்பவம் தான் இது. இதுல சோசியல் மீடியா மட்டும் நீங்க கண்டஸ்டும் பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல பிராவோ கமாண்ட் சும்மா வெறித்தனமான எமோஜி எல்லாம் போட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியாடா அந்த ஸ்பாட்டை நாளையடா வாங்க இன்னொரு 10,000 வாழா அப்படின்னு சொல்லி சும்மா மரணமா கொடுத்திருக்காரு பிராவோ ஒரு கமாண்ட். ரீட்ல பாத்தீங்கன்னா ஐஸ் எப்பவும் போல நம்ம விஷ்ணுவோட மரண கமாண்டான ஏண்டா டே அப்படிங்கிற டைலாக ஏண்டா டே சொல்லி போட்டு மரண மாசம் ரிப்ளை பண்ணிருக்காங்க ஐஸ். கிட்டத்தட்ட ஐஸுக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. உள்ள வந்து புள்ளியும் கூட சப்போர்ட் பண்ணி இருந்தாலுமே வெளியே வந்து நம்ம டீம் பிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பிரதீப் கூட சாரி கேட்டாங்க நினைக்கிறேன். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படியே மாறிட்டாங்க. கேம்ங்கிறது வேற ரியாலிட்டிங்கிறது வேற கரெக்டா உணர்ந்து கரெக்டா நடந்துட்டு இருக்காங்க நம்ம ஐஸ். உண்மையிலேயே அதை நம்ம வரவேற்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்ன சொல்லி தவற மாட்டான் இந்த மாதுள ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்ணுவை பார்த்து மென்ஷன் பண்ணி சூப்பரான கமெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தினேஷ். ஆமாங்க, கிட்டத்தட்ட தினேஷ் தான் சொல்லிட்டு இருந்தாரு உங்கள்ல மாயா புள்ளிங்க தவிர வேற யார் ஜெயிச்சாலுமே நம்ம கேட்கல இருந்து யார் ஜெயிச்சாலுமே நான் சரவடியை போட்டு 10,000 போட்டு சும்மா தெறிக்க விட்டு செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக இந்த கமெண்ட் போட்டுருக்காரு தினேஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாயா ஒரு ட்விட் பண்ணிருக்காங்க. அது என்ன ட்விட்னா, என் ரசிகர்களே என்னை மட்டும் ரசியுங்கள், என்னை சுத்தி இருக்கவங்களையும் ரசியுங்கள், வெறுப்பை யார் மீதும் காட்ட வேண்டாம். அட பாவி, என்னடா இது, யாருமே வெறுப்பை காட்டாதீங்க, எல்லாரும் ரசிகன்னு சொன்னாலும் முடிஞ்சு போயிருக்கும். அது என்ன என்னை மட்டும் அது ரொம்ப இடிக்குது. என்னமோ ஒரு மாணி இருக்கு, வன்மத்தை கக்கிறது பயங்கரமா கக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உள்ள வீட்டுக்குள்ளேயும் சரி இப்படி மறைமுகமா பேசி தன்னை யாராவது தூண்டி விட்டு அவங்களை பேச விட்டு மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த கமெண்ட் ட்விட்டர்ல போட்டுட்டாங்களா, இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவா யாரெல்லாம் என்னென்னமா கொழுந்து விட்டு எரிய போது சொல்லி பொறுத்து தான் பாக்கணும். 105 நாள்ங்கிறது மரணப்படுக்கையே மறக்காத சம்பவம். ஆமா, உனக்கு மட்டும் இல்ல தாயே, கிட்டத்தட்ட அங்க இருக்க கண்டஸ்டன் எல்லாத்துக்குமே தான். ஏன்டா இந்த ஷோ இந்த சீசன் பார்த்துட்டு இருக்க மத்த எல்லாத்துக்குமே அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான கேம் மொக்கையா கொண்டு போயிட்டேன். அதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பூர்ணிமா ஒரு ட்விட்டர் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வள என்னென்னமோ பேசிருக்கீங்க. படிச்சாலே எங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனா 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயம் கரெக்டா இருக்காங்க. பிரதீப் பாண்டியனை பத்தி பேசவே கூடாது, அந்த டாபிக்கே வெளியே எடுக்க கூடாது, அங்க குறியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா வந்து கிட்டத்தட்ட ஸ்டேஜ்லயே பக்கத்துல நிற்கும் போது ஒரு விஷயம் கூட பண்ணல. நம்ம அர்ச்சனா மணியா இருக்கட்டும் யாராவது வின் பண்ணா நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் வின்னர்ல ரொம்ப சந்தோஷப்படும். நான் எனக்கு கிடைக்கலன்னு பரவாயில்ல, அர்ச்சனா கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கலாம். நான் எதுவுமே மிஸ் பண்ணாம கடைசியா வந்து இதுவே நான் ஜெயிச்சிட்டேன், நான் மட்டும் ஜெயிக்கல, நம்ம டைட்டில் வின்னர் விக்ரம் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கிரீட் பூரா மத்தவங்களுக்கு கொடுத்தே தவிர அர்ச்சனா அப்பவே ஒன்னத்தை கக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு இத்தனை நாள் கழிச்சு ஒரு ட்வீட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட அது எப்படி உன்னோட செடி ஏதாவது வாடி போச்சுன்னா என்னை கூப்பிடு, நான் வந்து தண்ணி ஊத்தி வளர்க்கிறேன்
பண்றேன் அப்படின்ற என்னமா குடும்பம் ஒரு பொண்ணு விட் பண்ணிட்டு வந்தா இப்படியா விஷ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்ல அவசரம் மாதிரி விஷ் பண்ணிருக்கு. வன்மம் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வெளியே வந்தாலும் வன்மம் தான். விஷ்ணு தாங்க இவங்க எல்லாம் கரெக்ட். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வீட்டை தாண்டிட்டா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு தரமான சம்பவம் செஞ்சுட்டு போனாரு விஷ்ணு வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி ரவீனா அவங்களுக்கு பிரேக்கப்ங்கிற தகவல் வந்துருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. ஒன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். கிட்டத்தட்ட என்ன 2 வீட்லயுமே புகஞ்சிட்டு இருக்கும். மணி வீட்டுல ஓகே எல்லாம் கம்பரேஷன் ஏத்துக்குவாங்க. ஆனா ரவீனா வீட்டுல அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வச்சு செய்வாங்க ரவீனாவை. அதனால கொஞ்ச நாள் கூட பேசாம இருக்கலாம், அவிசலா சொல்லலாம். ஆனா திருப்பி பழையபடி வந்து எப்படி ஒட்டுவாங்க பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வனிதாக்காக்கும் விஸ்ராமாக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. அட பாவில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பட்டா பேய்க்கும் சண்டை அந்த மாதிரி கமெண்ட் நம்ம திருக்கி விட்டுருக்காங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே. உண்மையிலே ஜோபிகா அந்த படிப்பு மேட்டர்ல எஜுகேஷன் மேட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட வனிதாக்காவுக்கு விசித்ரா மேடத்தை கண்டாலே பிடிக்கல, எரிஞ்சு விடுது. கிட்டத்தட்ட பயங்கரமா வந்து விசித்ராக்கு அகைன்ஸ்டா பாயிண்ட்ஸ் மேல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு நம்ம வனிதாக்கா பயங்கரமா ப்ரிவியூ சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது எதுவுமே எடுபடல. கடைசியில பார்த்தா ஒரு கட்டத்துல மாயா எங்களோட வந்து விசித்ரா மேடம் சேர்ந்து வனிதாக்காவே எதிர்பார்க்க ட்விஸ்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து விசித்ரா மேடம் அப்படியே பெல்ட்டி அந்த பெல்ட்டி எடுத்து இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, டார்கெட்டை பூரா அர்ச்சனா மேல செலுத்திட்டாங்க நம்ம வனிதாக்கா. ஆனா இருந்தாலும் விசித்ரா மேடத்திற்கு மேல வன்மை வந்து குறையவே இல்லை. விசித்ரா மேடம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ்லயும் சரி அங்கேயும் சரி எதுவுமே பேசல, முட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி. நமக்கு வந்து இன்னொரு தகவல் படி என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸ் ஷோ அந்த பிக் பாஸ் ஸ்டேஜ்லயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வனிதாக்காக்கும் விசித்ரா மேடம் முட்டிக்கு தகவல் வந்திருக்கு. அது இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் உண்மையில வெளியே வரும். ஏன்னா இப்ப கண்டஸ்டன்ட் கையெழுத்து போட்டிருப்பாங்க அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ரிவ்யூ கொடுக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் எது நினைச்சோ இல்லையோ கிட்டத்தட்ட முழுக்க நம்ம ஆண்டவர் நினைச்சு இந்த சீசன்ல அழகா அரங்கேறி நிறைவேறிடுச்சு. கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு அந்த அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். சூப்பரான கிரேட், நீங்க நினைச்சதா நடத்திட்டீங்க ஆண்டவரே. கிட்டத்தட்ட பின்னாலே ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. நான் யாரையும் தட்டி கேட்கறதுக்கு வரல, கிட்டத்தட்ட அவங்களை சுட்டி காட்டுறதா வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கு பிரதீப் பாண்டனி நீங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்க ஆண்டவரே. அதுக்கப்புறம் பிரதீப் பாண்டனியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். பிரதீப் பாண்டனி தான் அர்ச்சனா ஜெயிச்சாங்க, அர்ச்சனா இல்லைன்னா ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. பிரதீப் பாண்டனியோட பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். கிட்டத்தட்ட பிரதீப் பாண்டனியோட வியூவர்ஸ் எல்லாம் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காண்டி அர்ச்சனா வந்து திறமை இல்லாம அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிரதீப் பாண்டிக்கு மேலதான் கிட்டத்தட்ட அர்ச்சனா ரசிகரும் அதிக பேர் இருக்காங்க. பிரதீப் பாண்டிய ரசிகரும் கொஞ்சம் பேர் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப அர்ச்சனா இல்லைங்கனாலுமே அது வந்து வேற பக்கம் யாராவது சைட் பண்ற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட நம்ம விஸ்ரா மேடம் வந்து மாயாவை கூட சேராம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து அர்ச்சனா வச்சவங்க ரொம்ப அதிக பேர் தான். கிட்டத்தட்ட விஸ்ரா மேடம் ஓட் பேங்க் வரும்போதே கிட்டத்தட்ட அர்ச்சனாவுக்கும் ஓட் பேங்க் நிறைய தான் இருந்துச்சு. அதை மறந்துடாதீங்க மக்களை. கிட்டத்தட்ட என்னெல்லாம் கேட்டா பிரதீப் பாண்டிக்காண்டியே நான் ஷோவை பாக்குறது நிப்பாட்டினேன். ஏன்னா பிரதீப் பாண்டி வந்து இருக்கிறதால ஷோவை கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 30 நாள் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு அடித்தடி சும்மா ஏன்டா அப்படியே வெறுத்து போயிட்டேன். ஏன்னா உள்ளதே வெறுப்பை சம்பாதிக்கிற சீசன் இந்த சீசன் இருந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாக்கிறதே நிறுத்திட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா பிரதீப் பாண்டி வந்து எதை எங்க பேசணும் தெரியாத கிட்டத்தட்ட தன்னோட வயசுல சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிசமா போய் சண்டை போட்டு இருப்பாரு. தேவையில்லாத லூஸ் டாக் பயங்கரமா விடுவாரு. கிட்டத்தட்ட நம்ம பாலாஜி மாதிரி தான் பாலாஜி முருகதாஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட பல இடங்களை தேவையில்லாம லூஸ் டாக்ல விட்டுட்டு இருப்பாரு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா கரெக்டா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் அர்ச்சனா உள்ள வந்தாங்க. அர்ச்சனாவோட பிஹேவியர் எனக்கு பிடிச்சிருச்சு, லைக் பண்ணேன். உண்மையிலேயே அர்ச்சனாவோட ஒரு குவாலிட்டி மாறாத தன்மை, எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டா இருந்தாங்க. வார்த்தை எங்கேயுமே லூஸ் தாட் விடவே இல்லை, கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசின வார்த்தைகள்லாம் டிக்ஷனை பார்த்து சொல்லிட்டு சொன்னப்ப போடான்னு சொன்னது, அப்புறம் பாடி லாங்குவேஜ் அங்கங்க யூஸ் பண்ணது, அது மட்டும் தான் அர்ச்சனாவோட பெரிய ஒரு பேட் ஆட்டிடியூடா இருந்துச்சு. பிரதீப் பாண்டி அப்படி லூஸ் தாட் பயங்கரமா விடுவாப்புல, பேட் ஆட்டிடியூட் அங்கங்க காட்டுவாப்புல, அந்த மாதிரி இருந்தாப்புல. என்ன கேட்டா பிரதீப் பாண்டினே அர்ச்சனான்னு கேட்டா அர்ச்சனா தான். அதுக்காண்டி பிரதீப் பாண்டியன் கேரக்டர் தங்கமான கேரக்டர். எப்படி நம்ம பாலாஜி முருகதாசும் ஆரி அர்ஜுனை கம்பேர் பண்ணும்போது ஆரி அர்ஜுனோட கேரக்டர் எங்கேயுமே உடஞ்சு போகாம ஸ்டெடியா இருந்தார், தெளிவா இருந்தார். ஆனா பாலாஜி அங்கங்க உடஞ்சு போயிட்டாப்ல. 2 பேருமே சூப்பர் கேரக்டர் தான், சூப்பரான இதுதான். ஆனா வந்து ஆட்டிடியூட் வந்து எங்க காட்டணும் எங்க காட்டக்கூடாது நம்ம ஆர்ஜுன் தெளிவா இருந்தாப்ல. 1000 கோடிக்கணக்காக இந்த ஷோவை பார்த்திருப்பாங்க, மனசுல போய் ஆழமா 11 தெளிவா இருந்தார். அதே தெளிவு வந்து அர்ச்சனாட்ட இருந்துச்சு. அதனாலதான் கரெக்டா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா வந்து பிரதீப் பண்ணிட்டு அந்த தெளிவு கிடையாது. அதுக்காண்டி பிரதீப் பாண்டி வெளியே போன தப்புனா பிரதீப் பாண்டி கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை அது. பிரதீப் பாண்டிக்கு காரணமே கேட்காம கிட்டத்தட்ட அவரோட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லாம அவர் எதுவுமே பேச விடாம வெளியே அனுப்பினது விஜய் டிவி செய்த மிகப்பெரிய மோசடி. கிட்டத்தட்ட கமல் சார் அது உடந்தையா இருந்திருக்காரு. அதை வந்து வன்மையா கண்டிக்கணும். கிட்டத்தட்ட பிரதீப் பாண்டி இந்த ஷோல இருந்திருந்தா முட்டி அர்ச்சனாக்கு பிரதீப் பாண்டியன் 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அர்ச்சனா வின் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருந்தது. ஆனா அர்ச்சனாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரதீப் பாண்டி வந்திருப்பாரு. ஏன்னா அங்க இருக்க எல்லாருமே ஒஸ்டா தான் பிஹேவ் பண்ணாங்க, பயங்கர ஒஸ்டா மூவ் பண்ணாங்க, பயங்கர ஒஸ்டா பிஹேவ் பண்ணாங்க, பயங்கர ஒஸ்டா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பிளான் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிரதீப் பாண்டி எவ்வளவு பெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட 2வது இடத்துல வந்து ரன்னர் அப் ஆயிருக்கணும். 2 பேர் கையை தூக்கி இருந்தா உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்திருக்கும் ஸ்டேஜ்ல. அதை மிஸ் பண்ணிட்டோம். எனவே தானே தள்ளி வெளியே வந்து புள்ளிங்க கூட சேர்ந்து டான்ஸ் கொத்தாட அடிக்குது, பாக்குற கடுப்பா தான் இருக்கு. ஏன்டா வெளியில வந்து இப்படி உள்ள சொன்ன மாதிரி வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் காணி தேடி அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடுப்பா தான் இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் எது ட்விட்டர்ல அபிஷியலா அவங்க போடல, வீடியோ போடல. சோசியல் மீடியாவில் ஃபேக்கா நிறைய வீடியோ வந்து அதை பார்த்து நம்பிடாதீங்க. நம்ம தானத்தலியோட வீடியோ காணி கிட்டத்தட்ட பல சோசியல் மீடியாக்கள் மட்டும் இல்லாம வியூவர்ஸும் பயங்கரமா வெயிட் பண்ணி காத்திருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம தானத்தலி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே.
சப்ஜெக்ட் சந்திப்போம். பாய் பாய்.